இவங்களுக்குலாம் எந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா இவங்க சீக்கிரமாக வளருவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் அசோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் கோழிக்கு போடும்போது அது எவ்வளோ வேகனா சாப்பிடுதுன்னு. ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்க குட்டி சிக்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா அரிசி அரைச்சி அதுக்கு வந்து கொடுப்போம். அப்படின்னா தான் அது கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடும். அதுவே பெரிய பெரிய கோழிங்களுக்குனா நாங்கள் அரிசி அரைக்காமல் அப்படியே போடுவோம். அசோலா போடுறோம் பாருங்கள், அது எப்படி சாப்பிடுதுன்னு. அதுக்கு அசோலா அப்படின்னா அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அசோலா பிட்டு ரெடி பண்ணி அதுக்கு அசோலா போட்டுகிட்டே இருப்போம். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் கோழியோடு சேர்த்து ஒரு 3 குட்டி வாத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாத்துங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோள மாவு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சத்து மாவு இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து கலந்து தான் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய சாப்பாடு கொடுத்து பார்த்தோம், அது சாப்பிடல. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், என்றைக்குமே நாங்கள் போகும்போது சாப்பிட்ருக்காது. இன்றைக்கி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சுங்களா, அதனால் அதையும் வீடியோக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கோழியை வந்து ஊசி போட்டு வளர்ப்பாங்க அப்படின்றது கிடையாது. நிறைய இடத்துல ஆர்கானிக்காக வளர்ப்பாங்க. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும்.